தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறாக பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து சென்னை அசோக் பில்லர் அருகே காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். சிவபிரகாஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. தமிழக பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் தமிழக காங்கிரசின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை அவதூறாக பேசினார் என்றும் குறிப்பிட்டு அவரை கண்டித்து காங்கிரசார் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் பில்லர் பகுதியில் நடத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு அண்ணாமலைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். அதிலும் அண்ணாமலை உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இது போல பொய் பரப்புரைகள் செய்யக்கூடாது என்றும் அவரது கண்டன கோஷங்களில் குறிப்பிட்டனர். அதன் பிறகு அண்ணாமலையின் உருவ பொம்மையை அவர்கள் எரிக்க முற்பட்ட போது காவல்துறையினர் இதன் முன்பே தகவல் கிடைத்ததன் காரணமாக அந்த உருவ பொம்மையை அவர்கள் எரிக்க விடாமல் தடுத்து அதனை திருப்பி அனுப்பினர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய காங்கிரசின் மாநில பொதுக்குழு உறுப்பினரான ஜோதி பொன்னம்பலம் அவர்கள் இது போல இனிமேல் அண்ணாமலை அவதூறாக பேசக்கூடாது என்றும் இதற்கு இனிமேல் இப்படி பேசாக இருக்க வேண்டும் என்று அவரிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்வதாகவும் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது குறிப்பிட்டார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.